எங்கடி ராத்திரி போயிட்டு வர? அது சார், நான் வேலை விஷயமா ட்ரெயின் லேட் ஆனதுனால. நீ எங்க இருந்து வர? கோயம்புத்தூர்ல இருந்து. இந்த ஊரு ரொம்ப மோசமான ஊரு. எங்க போறேன்னு சொன்னீங்கன்னா நானே கொண்டு போய் விட்டுறேன். நீ ஜீப்ல ஏறு. சார் வேண்டாம் சார், வேண்டாம். என்ன விட்டுருங்க, வேண்டாம். ஓடின்னு சொல்றல. எங்கடி ஓடுற? அண்ணா ஒரு தோசை கொடுங்க. சார் என்ன விட்டுடுங்க சார், வேண்டாம் சார். இல்லடி. அண்ணா அண்ணா என்ன சார், என்ன பிரச்சனை? ஓடா. ஏய், நிக்க போறியா இல்லையா? அவ்வளோ சீக்கிரம் ப்ளீஸ் விட்டுடுங்க, வேண்டாம். ஆஹா, நல்ல செமையான போலீஸ்காரையா. காக்கி சட்டையை போட்டுட்டு திருடனை பிடிக்காம பொண்ணை பிடிக்க இறக்கிட்டியோ? கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் அவ விருப்பத்தை பார்த்துட்டு தானே filling the blanks. மற்றபடி ஒரு அப்பாவி பொண்ணை போய் மானபங்கப்படுத்தலாமா? இந்த மாதிரி ஸ்டைலா மாடர்னா இருக்கிற பொண்ணை சாலா மார்க்கெட்ல இருக்கிற குடோன்ல ஏத்திட்டு நீங்க என்ன நம்பியார் வேஷம் போடுறீங்களா? இதெல்லாம் சொல்றதுக்கு நீ யாரா? நான் யாரா? நான் தான் சார் வாசு. இந்த சாலா மார்க்கெட்ல பிறந்து வளர்ந்த சாலா வாசு. சாலா மார்க்கெட்னா உனக்கு கொம்பு முளைச்சிருக்கா? உங்களுக்கு என்ன அதுல சந்தேகம் இருக்கா? இந்த சாலா மார்க்கெட்டுக்கு கொம்பு கொஞ்சம் நீளம் தான். காக்கியை போட்டு லாக்கப்புக்குள்ளேயோ கோர்ட்லயும் பண்ற சர்க்கஸ் எல்லாம் இந்த சாலா மார்க்கெட்ல காட்டினேன்னு வச்சுக்கோ, என்ன வேற புண்ணாக்கு வேற தனித்தனியா போயிடும். அது எங்கேயாவது போய் பொழைக்கட்டும் சார். வாமா. வர வாசு வந்துட்டான். ஆஹா, வா. ஆமா, இது யாரு? வா. யாரா இந்த பொண்ணு? இந்த பேக்குக்குள்ள என்ன இருக்கு? இந்த நைட்டு நேரத்துல இந்த பொண்ணு இங்க எப்படி? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். யாரு வாசன்னா இது? விசாரணை எல்லாம் அப்புறம் வச்சுக்க. முதல்ல போய் அந்த பொண்ணு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. யாருமா இது? யாருமா இது? அது ஒரு பொண்ணு, பார்த்தா தெரியாது யாருமா யாருமான்னுட்டு. பேசாம இரு, நீ பயப்படாதம்மா. இங்க யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் இது மாதவி அம்மா, அதாவது என் சொந்த அம்மா. உள்ள போனவ பேரு சுதா. அப்புறம் இந்த செல்லக்குட்டி பேரு காயத்ரி. முதல்ல இந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. ஓ, நம்ம ஜோசப்போட ஆபீஸுக்கு வேலைக்கு வந்த பொண்ணு தான். எங்க இருந்து? கல்லூரியில இருந்து. நல்ல ஃபேமிலி. கரெக்டா இந்த பொண்ணு எஸ்ஐ ஃப்ராடு மதுக்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. மாட்டாம டைட்டானிக் மாடல் செப்பலும் சும்மா டைட்டா ஜீன்ஸும் ஷர்ட்டும் போட்டிருந்தானா கொஞ்சம் தொட்டு பார்க்கலான்னு எந்த போலீஸ்காரனும் நினைப்பான். சமயபுரத்தம்மா, என்னடா சொல்ற? அப்புறம் என்ன ஆகுறது மாதவியம்மா?
மது சாரோட இந்த விளையாட்டெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போதும் மார்க்கெட்டுக்குள்ள வேண்டாம்னு சொல்லி பார்த்தா அந்த ஆளு கேட்கல. அப்ப மது சார் சொன்னாரு, வாசுகிட்ட இருந்து 4 அடி கிடைச்சா தான் நான் இங்கிருந்து போவேன்னு. அங்க அவர் கேட்டாரு, நான் கொடுத்தேன். அப்புறம் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன். நான் செஞ்சதுல ஏதாவது தப்பு இருக்கா? தப்பே இல்ல, அப்படிதான் செய்யணும். ஏண்டா போக்கிரி. சுருக்கமா சொன்னா எஸ்ஐ சாருக்கு 3 நாள் பெட் ரெஸ்ட் தேவை. அப்படியும் ஒரு சிலர் மார்க்கெட்ல சொல்லிட்டு தான் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வரைக்கும் தனியா தான் வந்தியா? அப்பா கூட பிறந்தவங்கள யாரும் இல்லையா? அவங்களையே கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. வீட்ல அம்மாவும் தங்கச்சியும் மட்டும்தான் இருக்காங்க, அதான். ஐயோ, அப்படியா? அப்படிதான் சொன்னல, சும்மா அவளை போய் கேட்டுக்கிட்டு. நான் கிளம்புறேன். போணுமா? உனக்கு இன்னும் வேலை இருக்கா? பெங்களூர்ல இருந்து ஒரு லோடு ஆப்பிள் வரணும். நான் போகலன்னா பாய் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துக்குவாரு. அப்புறம் காலையில நீ ரெடியா இருந்தா போதும், நான் வந்து உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போறேன். மிஸ்டர் மேத்யூ, யா நான் கொஞ்சம் பார்க்குறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, தட் ஐ வில் மேனேஜ். நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டில் நாங்கள் வந்துடுவோம். கான்ஃபரன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த புக் எங்க வச்சேன்னு அலெக்ஸாரும் தெரியல. அவங்க வந்துருவாங்க. எங்க தான் போச்சு? ஓகே ஓகே, நாளைக்கு பேசுறேன். ஷோ. என்னடி உனக்கு ஏன் பிரச்சனை? நோட்புக் எங்க? அது இங்க தானே இருக்கு. எங்க? சும்மா என்ன டென்ஷன் பண்ணிட்டு நீங்க எதுக்கு இங்க ஒளிச்சு வச்சீங்க? அப்புறம் உன் ப்ராப்ளம சால்வும் பண்ணனும், திட்டு வாங்கணுமா? போங்கக்கா. நீ போடி. போயிட்டு வரேன் தாத்தா. 35 ரூபாய். 35 ரூபாயா? ஆட்டோவோட பேரு கடவுள், ஆனா பிசாஸ் வேலை பண்றீங்க. வாசுண்ணா எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. என்னடி? ம்ம். ஐயோ சாரி, ஞாயிற்றுக்கிழமையா இருந்ததுனால யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. இது புடிங்க. என்னது? ஐயய்ய, என்னாச்சு இவளுக்கு? வா, இவ்வளவு வெயிட்டா இருக்கு. இருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வண்டியா? வாசு, நேத்தி அந்த எஸ்ஐ மதுவை நீ ஒரு வழி பண்ணிட்டியாம கேள்விப்பட்டேன். ஓ, அது இவ்வளவு சீக்கிரம் நியூஸ்ல வந்துருச்சா? அருண் மார்க்கெட்ல இருந்து எனக்கு போன் பண்ணி சொன்னான், நீ அடிச்ச அடியில அந்த ஆளுக்கு 2 இடுப்பு எலும்பு உடைஞ்சு போச்சுன்னு சொன்னான். உனக்கு ஒண்ணு இல்லையே? அடி வாங்க அந்த ஆள் வருவான்னு தான் நினைச்சேன். அப்ப இந்த பொண்ணு தான் நேத்தி சண்டைக்கான காரணமா என்ன? ஆமா, இவருதான் எங்க எல்லாருக்குமே பெரியவர். அதாவது இவர் வேற யாரும் இல்ல, ஜோசப் சாரோட அப்பா. வணக்கம் சார். நான் இந்த பொண்ணை நம்ம ஆனி மேடத்துக்கிட்ட அறிமுகப்படுத்திட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இங்க வாயா. நாளைக்கு அவன் பிசினஸ் டூர்ல போறான், நான் முழு நாளும் ஃப்ரீடா. புரிஞ்சிருச்சு, தண்ணியில மிதக்க போறீங்க, அத அப்புறம் பாத்துக்கலாம். நான் முதல்ல இவளை கொண்டு போய் அவங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு வந்துடுறேன். இத கையில பிடிக்க. போட கண்டதையும் கச்சை. எப்ப பார்த்தாலும் கிண்டலும் கேலியும் தான். ஓ அப்படியா? அப்படின்னா நேத்து ஆஷா என்ன பாக்கும்போது எதுவுமே சொல்லலையே. சாப்பிடும் போதாவது அந்த ஹெட்போனை கழட்டி வச்சுட்டு சாப்பிடக்கூடாதா? ஓகே, நான் அப்புறம் கூப்பிடுறேன். பை. இவளை இங்க கூட்டிட்டு வர்றதுக்காக வந்தேன். நேத்து மார்க்கெட்ல என்னடா பிரச்சனை? பெருசா ஒண்ணும் கிடையாது. முகத்தை பார்த்து பேசுடா. யூனிஃபார்ம்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் அடிச்சிருக்க. அதுல 1-2 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஏண்டா உனக்கு என்ன ஹீரோ நினைப்பா? இந்த பொண்ணை தப்பான எண்ணத்துல துரத்திட்டு வந்தா. எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டு அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லு. இல்ல, ஆமா, அப்புறம் நான் இங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. வாசு, நீ சாப்பிடு. நான் அங்கிருந்தே சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் அது அனிதா, அனிமல் மேடத்தோட ஆனி மேடத்தோட ஆபீஸ்க்கு புதுசா வந்திருக்கிற ஸ்டாஃப். அத நான் பாத்துக்கிறேன். தோ கூப்பிட்டுட்டாரு, போய் மீதியை வாங்கிக்கோங்க. சரியா? நீ சாப்பிடு. மிச்சம் மீதி அங்க கிடைச்சா வயிறு ரம்பி இருப்போம். சொல்லுங்க. உட்காருடா. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சாலா மார்க்கெட்ல கடுமையா உழைக்கிற ஒரு மனுஷன் இருந்தாரு. 50 காசு கையில இருந்தா கூட அதை செலவு பண்றதுக்கு அவ்வளோ யோசிப்பான் அவன். பச்சை தண்ணிய குடிச்சு பசியாத்தின என் நண்பன் காம்ரேட் கர்ணன். நீ பார்க்குற இந்த ஜோசப் தாமஸ்ங்கிற பிசினஸ் மேக்னட் எனக்கு இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்கள் எல்லாமே அவன் எனக்கு போட்ட தானம் தான்னு மற்றவங்களை விட நல்லாவே தெரிஞ்சவன் தான். வாசு, கஷ்டங்கள் நிறைஞ்ச அந்த மார்க்கெட் வாழ்க்கையை விட்டுட்டு இங்க வந்து இந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழுன்னு சொன்னா கேட்குற ஆளு நீ இல்லைன்னு எனக்கு தெரியும். வேண்டாண்டா டேய், நான் உருவாக்கி வச்சிருக்கிற
இந்த பிசினஸ்ல ஏதாவது ஒண்ணுத்துல பொறுப்பேத்துக்க முடியாதாடா? ஆ? இந்த கர்ணனோட பையனையும் என் பையனா தானே இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ம் தெரியும். நீங்களும் இந்த குடும்பமும் யாருமே இல்லாத என்கிட்ட காட்டுற இந்த அன்பை நான் என்னோட 5வது வயசுல இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். காம்ரேட் கர்ணன் நான் ஒருத்தருக்கு பிறந்ததுனால ஓரப்பனுக்கு பிறக்கலைங்கிற ஒரு பேச்சு எனக்கு இது வரைக்கும் கேட்க வேண்டிய சூழ்நிலையே வரல. எந்த புயலையும் எனக்கு முன்னாடி தடுத்து நிப்பாட்ட மேடையில் தருவாடுங்கிற இந்த வீடு இருக்கிற வரைக்கும் நான் ஒரு அனாதைங்கிற நினைப்பு எனக்கு இது வரைக்கும் வரவே இல்லை. வாழ்க்கையில தோத்து போயிட்டோங்கிற கவலையில தான் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணி முடிவை தேடிக்கிட்ட என் அப்பாவோட பேர்ல கர்ணா குரூப்புங்கிற கம்பெனியை ஆரம்பிச்சு என் அப்பாவோட போட்டோவை பாதுகாப்பா வச்சிருக்கிற உங்களை மாதிரி ஒருத்தர் இருந்தா போதும். எனக்கு வாழ்றதுக்கு இந்த வாழ்க்கை பூரா வாழ்ந்து காட்ட. அவனை வற்புறுத்த வேணாம். அவன் விருப்பப்படியே அவன் வாழ்ந்துட்டு போட்டுமே. அவனுக்கு எப்ப தோணுதோ அன்னைக்கு அவன் உன் பேச்ச கேட்டுப்பான். விட்டுடு.